திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. ஆலமர் செல்வர் திருவடிகள் போற்றி போற்றி. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன், ஏடுடைய மலரானுனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய, பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை, ஒரு நெறிய மனவை துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. தமிழ் விடுதலை கழகம் நடத்தும் அற்புதமான 5வது அமர்வில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கக்கூடிய நமது அற்புதமான நண்பர் செந்தமிழ்வாணன் அவர்களையும், நமது அருக்கணனார் அவர்களையும், நூறு அறிமுகத்தை செய்த சிங்காரவேலன் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்துள்ள நமது கலை முதல்வர் செந்தமிழ்வாணன் அவர்களையும், தமிழ் திரு முத்து தமிழ்மணி அவர்களையும், ஐயா தென்பாண்டியன் அவர்களையும் வணங்கி இந்த தலைப்புக்கு செல்ல முற்படுகின்றோம். இந்த பதிகம் ஏன் பாடணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெறிய மனம் திருநெறிய தமிழ், இது நம்ம திருஞான சம்பந்தர்கள் செய்த முதல் பதிகம். அதாவது இதோட சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் உயிர்ப்புள்ள மொழி. மொத்தம் 190 நாள்ல தமிழர்கள் இருக்காங்க. நம்ம மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியால பார்த்து, இலங்கையில பார்த்தா தேசிய மொழி தமிழா இருக்கு. நம்ம தாய்மொழி மட்டும் இல்ல, உலகத்துக்கே தாய்மொழியா தமிழ் இருந்துட்டு இருக்கு. இன்னும் சிறப்பாக சொல்ல போனா நம்ம இலங்கையில பார்த்தீங்கன்னா மருத்துவமும் பொறியியலும் தமிழ்ல இருக்கு. கனடால தேசிய கீதமே தமிழ் இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அலுவலகத்தில் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க நம்ம எழுதி வச்சுட்டு அதை வேற இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கோம். அது கல்வி மொழியா இருக்கட்டும், ஆட்சி மொழியா இருக்கட்டும், வழக்கு மொழியா இருக்கட்டும், வழிபாட்டு மொழியா இருக்கட்டும், இல்ல சடங்காகட்டும், 5 நிலையிலும் பார்த்தீங்கன்னா வேற எந்த நாட்டுக்கு வேணா போங்க, அமெரிக்கா போங்க, ரஷ்யா போங்க, கனடா போங்க, ஜப்பான் போங்க, இந்த 5 அவங்க தாய்மொழியில் தான் இருக்கும். எத்தனை கோடி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வேற மொழியில எதுவுமே பண்ண மாட்டாங்க. இங்க மாற்றாந்தோட்டத்துக்கு மல்லிகை மனம் உண்டுன்ற அளவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வேற்று மொழியோட தாக்கம் இங்க அதிகமா இருக்கு. அது தமிழ்நாட்டில் இருக்கு. அதுக்கு என்ன பார்த்தா ஒன்றிய அரசு வச்சிருக்கு ஒரு வரையறை. ஆட்சிக்குன்னு ஒரு மொழி, கல்விக்குன்னு ஒரு மொழி, இன்னும் மிக இழிவான நிலையில கல்வி நம்ம வழிபாட்டுக்கு ஒரு மொழி. அந்த மொழி வடமொழி, இந்த மொழி இறந்த மொழி. நாம சொல்ல உலக மொழி ஆராய்ச்சி சொல்லுது, இத்தனை கோடி மக்கள் பேசப்பட்டாதான் அது வாழும் மொழி, செம்மொழி. இந்த 190 நாள் தமிழர்கள் பேசிட்டு இருக்காங்க. 7.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்க சொல்றாங்க. அதுல பெரும்பான்மையான தமிழர் தான் இருக்காங்க. அப்ப செம்மொழின்ற ஒரு வரையறுக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி. நாம சொல்ல உலக மொழி ஆராய்ச்சி சொல்லுது, ஆராய்ச்சி பண்ணி சொன்னவரும் தமிழர் இல்ல, அதை விளக்கம் கொடுத்தும் தமிழர் இல்ல. ஏன்னா ஒரு மொழி சார்பில் நம்ம சொல்லிட்டு சொல்லுவோம், அதாவது தன்னைப்பட்டது குற்றம், என்னோட மொழி உயர்ந்து நானே சொல்லக்கூடாது, மற்றவங்க எல்லாம் சொல்லணும். அப்படி பார்த்தா 190 நாள்ல தமிழுக்கு இருக்காங்க. தென்னாப்பிரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்க பதவியேற்பு நடந்தா அவங்க தமிழ் பாடி தான் அந்த அரசாங்க பதவியே இருப்பாங்க.
நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்ற போது நம்முடைய மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு ஆவணப்பதிவாக தான் சுதந்திரம் பெற்றார். ஆனா அதுக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா அதை வந்து முறையா வந்து செங்கோலை வந்து நம்ம பெறணும்னு சொல்லும் போது திருவாரூர் ஆதீன சேர்ந்த ஒரு கடலை தம்பியான பாத்தீங்கன்னா இப்ப மாதிரி விமான வானூர்திலாம் அப்ப கிடையாது. இருந்தாலும் தனியா ஒரு வானூர்தி அவருக்கு ஏற்பாடு பண்ணி அவரை போயிட்டு அந்த அரசாங்கத்துல வந்து அந்த நல்லூர்ல சுதந்திரம் பெறும்போது நமக்கு அற்புதமான தமிழ் கோளர் பதிகமான தமிழ் பதிகம் பாடிதான் நம்மளுடைய நாடு சுதந்திரம் பெற்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மறுத்தது மறைச்சதெல்லாம் பல சான்றுகள் இருக்கு. முக்கியமான சான்று இதுதான். தேனமர் பொழில் கொள்ளாளை வெள்ளை சென்ன துண்ணியே வளர்த்தும் பொன்னிங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மரஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்ய ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. வரியை கூர்ந்து கவனிக்கணும். அரசாழ்வார் ஆணை நமதே சொல்லி அந்த பதிகம் பாடிதான் அவர் சுதந்திரம் பெற்றது. தமிழ் பாடிதான் சுதந்திரம் பெற்றது. இப்போ ஒரு செங்கோலுக்கு என்ன நிலைமைன்றது நம்ம காலம் கருதியை சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. இப்போ செங்கோல் எங்க இருக்கு, அந்த செங்கோல் கொடுக்கப்பட்ட மரியாதை என்ன, அதுக்கான வரலாற்று பின்னணி என்ன, இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். அந்த செங்கோல் வந்து நிறுவப்பட்ட காரணம் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 இப்படிதான் நிறுவப்பட்டது. இப்படி என்ன செங்கோல் வந்து என்ன நிலையில் இருக்கிறது நாம வந்து நம்மளே தான் ஊகிச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மொழி நம்மளோட மொழி, நம்ம மண்ணின் மைந்தர்கள், நாம் இந்த மொழிக்கு சொந்தக்காரன் அப்படி தூக்கி விட்டு சொல்லக்கூடிய அளவில் நம்மளுடைய சிறப்புகள் இருக்கு. ஆனா காலத்தினுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா நிலையிலும் அந்த மழுக்கடிக்கப்பட்ட ஒரு நிலை வழிபாட்டையும் வந்துடுச்சு. நீங்க கோயில்ல பாத்தீங்கன்னா தமிழ் வழிபாடு செய்யப்படும். ஏன்னா அது கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இல்லையா, பெயர் பலகை இருக்கு தமிழ் வழிபாடு செய்யப்படும். தமிழ் தான் வழிபாடு பண்ணணும். ஆனா தமிழிலும் காரணம் என்ன, 7 கோடி மக்கள் விழிப்புணர்வு இல்லாதது. இப்ப யாராவது தமிழ்ல வழிபாடு பண்ணணும் எப்ப கேட்டிருக்கீங்களா? அந்த கோயிலையாவது யாரும் கேட்டதில்லை. யாருமே கேட்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் பலகை எழுதி போட்டிருப்பாங்க, ஒரு எண் கொடுத்துருப்பாங்க, அவரை அழைக்கணும். நம்ம அவரை பார்த்தா எங்கேயோ இருப்பாரு, அப்புறம் பார்த்தா பல மணி நேரம் காலதாம வருவாரு. இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம வேகமான காலகட்டத்துல யாரும் இதுக்கு தயாரெல்லாம் இல்லை. அவங்க என்னமோ சிறப்பு வழியில போயிட்டு சிறப்பு கட்டணம் கொடுத்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணுன்ற நிலையில தான் இருக்காங்களே தவிர யாரும் தமிழ்ல வழிபாடு பண்ணணுன்ற எண்ணமே இல்லை. சரி, கோயில்கள் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். தஞ்சை பெருவுடையார் கோயில் ஆரம்பிச்சு இப்ப நடக்க இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். ஐயா கூட ஒரு மேற்காளர் கண்ணனாராயணன் சொன்னாரு, நம்ம வந்து எந்த அரசாங்கம்லாம் அதுல முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இந்த தில்லை சிதம்பரம் கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த உண்ணம்பலை மேடு சிதம்பலை மேடல் ஏறி தமிழ் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு 6 நாள் தொடர் முழுக்க போராட்டம் நடத்தணும். இதுல எந்த அரசியல் கட்சியுமே வரல, தமிழ் தேசிய பின்னணி கொண்டவங்க தான் வந்தாங்க. தொடர்ந்து 6 நாள் தொடர் முழக்கம். 6 நாளும் பாத்தீங்கன்னா கொண்டு போய் மண்டபத்துல வைப்பாங்க, மாலை விடுவிப்பாங்க, திருப்பி மண்டபத்தில் வைப்பாங்க, விடுவிப்பாங்க. 6ஆம் நாள் பாத்தீங்கன்னா காவல்துறை பாதுகாப்போட சென்று பொன்னம்பல மேடையில ஏறி வழிபாடு பண்ணிட்டு வந்தோம். அந்த வழிபாடு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஏதாவது காரணம் காட்டி, அதாவது நம்ம வந்து நம்ம முக்கியமான நாள்ல சாமிக்கு திருமஞ்சனம் சொல்லக்கூடிய அபிஷேகம் நடக்கிற நாள்ல காரணம் காட்டி இப்ப தவிர்த்துட்டே வராங்க. அதை இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி ஏற்பட்டா திருப்பி பழைய நிலைமை வந்துடும். நாம வந்து நமக்கு உரிய உரிமை நம்ம போய் கேட்டு பெறணும். யாருக்குமே வந்து தரமான சொல்லக்கூடிய உரிமை எழுத்துப்பூர்வமா எழுதி வாங்குங்க. யாராவது மறுத்தாங்கன்னா எழுத்துப்பூர்வமா எழுதி வாங்குங்க. ஒண்ணு இல்லை, நம்ம கோயிலுக்கு வழிபாடு பண்ணணும், தமிழ்ல பண்ணணும்னு சொன்னா அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு, பண்ண மாட்டேன்னு சொல்லணும், தெரியாதுன்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னா அது பிரச்சனைக்குரிய பிரச்சனை ஆகும். அப்போ நம்ம அரசாங்க பணத்துல ஒரு மின்வெளியில நம்ம வந்து கூப்பிட்டு வேலைக்கு அமர்த்துறோம், ஒரு மின்சார பணியில கூப்பிட்டு வேலைக்கு அமர்த்துறோம். எதாவது பண்ணா அவர் வேலை தெரியாதாலும் நம்ம வந்து பண்ணி வச்சிருப்போமா? ஆனா நம்ம வரி பணத்தை இயங்குற அரசாங்கத்துக்கு தெரியாதுன்னு ஒரு பண்றவரை ஏன் வழிபாட்டுக்கு அவரை வந்து மெய் வச்சிருக்காங்க? அவரை யோசிக்கணுமா இல்ல? நம்ம எல்லாம் அவர் ஏற்றுப்பூர்வமா பண்ண மாட்டேன் எழுதி கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் நீதிமன்ற நடவடிக்கை போலாம். ஆனா இது பண்ண மாட்டேன் சொல்லக்கூடிய ஒருத்தரை வச்சு நம்ம வந்து அரசாங்கம் வந்து நம்ம வரி பணத்துல அவங்க சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, முக்கியமா அறநிலையத்துறை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து பொதுப்பணித்துறையில போய் பாருங்க, சட்டத்துறையில பாருங்க, அது வல்லுநர்கள் தான் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க தான் ஆலோசனை சொல்லுவாங்க, அவங்க போய் திட்டமிடல் பண்ணுவாங்க. இப்ப ஆகம நம்ம அறநிலையத்துறையில பாத்தீங்கன்னா ஆகமத்துக்கு யார் சான்று இருக்காங்க? யாருமே துறை சார்ந்த யாருமே கிடையாது. எல்லாமே பிற மதத்தினர் இருக்காங்க, பிற மொழியாளர் தான் இருக்காங்க தவிர ஆகமத்தை வந்து சொல்லக்கூடிய ஆட்கள் இங்க கிடையாது. எங்க குருநாதர் மட்டும்தான் இப்ப ஆகம வழிபாட்டுக்குள்ள இணைஞ்சிருக்காரு. எங்க குருநாதர் பேர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா அவருடைய நம்ம குரு நாமத்தை சொல்றது மரியாதை இல்லை, நான் அன்பின் காரணமா சொல்றோம். எங்களுடைய குருநாதர் சத்தியமுருகனாதான் அந்த அரசாங்க வழிபாட்டுக்குள்ள இணைஞ்சிருக்காரு அவரு.
அவரோட மேற்கோள் தான் இப்ப இயங்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஆலோசனை எல்லாம் பாத்தீங்கன்னா, சென்ற அரசாங்கம், சென்ற ஆட்சி முறை எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே அதுக்கான ஆள் சொல்லக்கூடிய யாருமே இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க துறை சார்ந்த ஒருத்தருடைய அந்த அறிவு தொழில்நுட்பம் தானே அதை பயன்படுத்தப்படணும். ஆகம கோயில்கள், ஆகம் இல்லாத கோயில் வர இருக்கணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு போய் சொன்னாங்க, கேட்டாங்க, வழக்கு தொடுத்தாங்க. இவங்க வந்து எந்த கோயில வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு தொடுத்தாங்க எதிர் தரப்பினர். அப்ப வந்து நீதிபதி கேட்டாரு, நீங்க ஆகமப்படி கட்டப்பட்ட கோயில்கள் தான் வழிபாடு பண்ணக்கூடாது சொல்றீங்க, ஆகப்படி கட்டப்பட்ட கோயில் இது, கட்டப்படாத கோயில் இது, வரையறுத்து எங்களுக்கு தாங்கன்னு சொல்லும் போது யாராலும் சொல்லவே முடியல. ஏன்னா அதுக்கான வரலாற்று சான்றுகள் அவங்க வந்து நிர்வாகம் பண்ணல. ஏன்னா யாரு கேள்வி கேட்க போறாங்கன்ற எண்ணம் தான் அது. நாம போய் கேட்கணும். நம்ம நீதிமன்ற வழக்கு தோர்த்தோம்னா அதே போல வடலூர் கோயில் பிரச்சனை ஆச்சு. பாத்தீங்கன்னா பன்னாட்டு ஆராய்ச்சி மையம் நினைக்க போறோம், நமக்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பன்னாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் நியமனத்தில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அது வந்து அந்த வள்ளலாரோட வள்ளலாறுல பண்ணக்கூடாது, அவரே வள்ளலாரே எழுதி கொடுத்த சான்று ஒன்று இருக்கு. இது வந்து மெய்யியல் கோட்பாட்டுக்கு உட்பட்டது. இங்க வந்து எந்த மாதிரி கட்டிட பண்ணி பண்ணக்கூடாதுன்னு ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பாரதிபுரம் மக்கள் தான் அந்த நிலத்தை தானமா வழங்கினாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு மறைச்சியற சூழ்நிலை குளம் வந்து வெட்டலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி குளம் வெட்டி முடிச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா பயன்பாட்டு கொண்டு வரும்போது வள்ளலார் கருது நிறுத்தி இந்த இடத்துல எந்த ஒரு கட்டுமானம் பண்ணி பண்ணக்கூடாது சொல்லி குளத்தை அப்படி மூணு வரலாறு இருக்கு. இப்ப அரசாங்கம் வந்து கட்டல் பணி மேற்கொள்ள பல இயந்திரம் வச்சு நோண்டும் போது பாத்தீங்கன்னா அந்த பாரதிபுரம் மக்கள் எல்லாம் கீழே படுத்துட்டாங்க. நாங்க தான் வந்து அரசாங்கம் தானமா தந்தவர்னால நீங்க எப்படி அது வந்து மிதிவீரல் பண்ணலாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட உழைப்பு, எப்படிப்பட்ட உழைப்பு வந்திருக்கு பாருங்க அவங்களுக்கு எல்லாம். அவங்க வெளியே தான் அப்புறம் கட்டட பண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப தடையானை வாங்கி அந்த கட்டட பண்ணி நடக்கல, பன்னாட்டு ஆராய்ச்சி நடக்கல. இதுல வந்து இந்த பணி மேற்கொள்ளணும் சொல்லிட்டு ஒரு சாராரும் மேற்கொள்ள கூட ஒரு சாராரும் இணைஞ்சிருக்காங்க. இதுல வந்து என்ன சொன்ன மாதிரி தான், ஐயாலாம் சொன்ன மாதிரி தான் மாற்று கருத்துடையவங்க இணைஞ்சிருக்காங்க ஒன்றா. என்ன மெய்யியல் கோட்பாடு பிரகாரம் வள்ளலாருடைய அந்த வளாகம் வந்து அந்த சித்தி வளாகம்னு சொல்லக்கூடியது பல லட்சம் மக்கள் தைப்பூச நாள்ல கூடுற இடம் அது. இப்படிதான் பல காலகட்டங்கள் போயிட்டே தான் இருக்கு. நாம போய் எந்த ஒரு கோயில் குடமுழுக்கு பண்ணாலும் முதல்ல போயிட்டு உள்ளூர் ஆணையர் செஞ்சு மனு கொடுக்கறது. அதுக்கப்புறம் அவங்க போய் இல்ல நுங்கம்பாக்க ஆணையர் செஞ்சு மனு கொடுங்கன்னு அங்க போய் மனு கொடுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாய்மொழி உத்தரவு வரும் தமிழ்ல பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஓதுவார வச்சு ஒலிபெருக்கில பாத்தீங்கன்னா திருப்பூர்கள் திருமலை பாடல பாடி கண் துடைப்பா குடமுழுக்கு நடத்தி முடிச்சிருவாங்க. அப்படியும் மீறி திருப்பி அடுத்த குடமுழுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு நடக்க போகுது, முன்னாடி போய் மனு எல்லாம் கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இதே ஒரு வாய்மொழி உத்தரவு சொல்லுவாங்க, நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஒண்ணு இல்ல, ஒரு ஊடக அன்பர் போயிட்டு நம்ம அமைச்சர் போய் அறநிலையத்துறை அமைச்சர் போய் கேட்கிறாரு, வடபழனி கோயில் குடமுழுக்கு நடந்தப்போ இது வந்து தமிழ்ல நடந்ததான்ட்டு. நீங்களும் சிந்திச்சு பார்க்கணும். அவர் சொல்றாரு ரொம்ப அற்புதமான பதில், ஆகம் அப்படி நடந்ததுன்றாரு அவரு. நிருபர் அந்த செய்தியாளர் கேட்ட கேள்வி தமிழ்ல நடந்ததான்னு கேட்கிறாரு அவரு. இவருதான் சொல்லணும் தமிழ் நடக்குது நடக்கணும்னு சொல்லணும். இது ஆகம்படி நடந்தது அப்படின்றாரு. இன்னும் கேட்டா இன்னொரு அதுல என்ன வித்தன்னு பாத்தீங்கன்னா வியப்புக்குரிய விஷயம்னா, அந்த வடபழனி கோயில் வந்து ஆகம்படி கட்டப்பட்ட கோயிலே இல்லை. அது அதுல சித்திரங்கள் கட்டின கோயில் அது. இப்ப நீங்க பொருத்தி பார்த்துக்கணும், இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு, பதில் எப்படி இருக்கு, நம்ம பொருத்தி பார்க்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு மூலம் கொண்டு வரணும். நம்ம தாய்மொழியில வழிபாடு பண்ணணும். சரி, அரசாங்க கோயில் தான் இந்த பட்ட நிலையிலும் பார்த்தா நம்ம தனியார் கட்டுப்பாடுற கோயில் அதே அறியாம தான் அவங்களுக்கும் பூத்தப்பட்டிருக்கு. நாங்களே பாத்தீங்கன்னா 2 கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாடுற கோயில் குடமுழுக்கு பண்ணிருக்கோம். செஞ்சில தேவனூர் ஒரு கோயில் எடுத்து நாங்க முழுக்க குடமுழுக்கு பண்ணி கொடுத்தோம். இங்க சென்மன்றத்துல விளாங்காடு பக்கத்துல கோயிலுக்கு அது குடமுழுக்கு பண்ணி கொடுத்தோம். ஏன்னா அப்பதான் வந்து மதுரை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது. தஞ்சை பிரேடா கோயில் பிரச்சனை வந்தப்ப சொன்னாங்க, இந்த அடுத்த பண்ணா நீங்க தமிழும் வடமொழி கலந்து பண்ணணும், இல்லைன்னா 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்போம். அந்த தீர்ப்பு ரொம்ப கடுமையாக அமல்பட்டப்பட்டதுனால அப்போ வாய்ப்பு அமைச்சாங்க. அப்புறம் அது கருத்து தெரிஞ்சு கட்டணமான கதையா அந்த வழக்கையும் பொருட்படுத்தல, நீதிமன்ற உத்தரவும் பொருட்படுத்தல, திருப்பி பழையபடி 100% வந்து வடமொழி தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மக்களோட விழிப்புணர்வு தான் முக்கியமான விஷயம். அவங்க போய் நம்ம தாய்மொழியில இந்த கோயில வழிபாடு பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா பண்ண முடியும். இப்ப வந்து யாருமே வந்து இந்த வழிபாடு பண்ணக்கூடாது சொல்ற உரிமை எந்த ஆணைய ரூப்ல யாருக்குமே கிடையாது. ஏன்னா இந்த கோயில கட்டினவங்க ஃபுல்லா சேர சோழ பாண்டியர்கள், முன்ன மன்னர்கள், மற்ற எல்லாமே கட்டினவங்க ஃபுல்லா நம்ம பாட்டனும் முப்பாட்டனா இருக்கக்கூடியவங்க தான். யாருமே வந்து இந்த கோயில வந்து கட்டண உரிமை கொண்டாட முடியாது. அப்படி இருக்க காலகட்டத்துல கரையாம்புத்தூர்ல வந்து நம்ம பாம்பு பூத்த கதையா தில்லை சிதம்பரம் கோயில் ஆகட்டும், மற்ற எல்லா கோயில ஆக்கிரமிப்பு பண்ணி உள்ள பூந்துருக்காங்க. தில்லை சிதம்பரம் கோயில் வழக்கம் இந்த அரசாங்கம் வந்து கையில் எடுக்கிறது, அந்த அரசாங்கம் போறதுன்னு சொல்லி அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலா இருக்கிறவர்கள் இந்த சூழல் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும். சரி, தனியார் கட்டுப்பாட்டுல கோயில போய் பாத்தீங்க சொன்னாலும் அங்க அதோட விதிமுறைகள் அதிகம். இதெல்லாம் தீர்வான்னு நினைக்கணும்னு சொன்னா நம்ம வீட்டு அன்றாட சடங்கு நம்ம பண்றோம். நம்ம வீட்டு சடங்கு நம்ம திருமணம் பண்றோம், புதுமனை போழா பண்றோம், நம்ம பூமி பூஜை பண்றோம், எத்தனை நிகழ்ச்சி பண்றோம். நம்ம கட்டுப்பாட்டுல ஒரு விஷயம். அரசாங்கத்தை வந்து கேள்விக்கூடிய நம்ம வந்து நுகர்வோரா வந்து நம்ம எல்லா கேள்வி கேட்கலாம். தகவல் உரிமை சட்டம் பிரகாரம் ஏன் இந்த சொன்ன நீங்க வார்த்தை நீங்க கடைபிடிக்கல நீங்க கேள்வியும் கேட்கலாம். சரி, உங்க வீட்டுல சடங்கு பண்றீங்க, நம்ம உற்றாரோட நண்பர்கள் எல்லாம் பண்றாங்க, நாம அதை வலியுறுத்தணும் இல்ல. நாம இந்த
தமிழ் தேசிய பின்புலத்துல இருந்து இயங்குறோம். நம்ம தமிழ் தான் நம்மளுக்கு வந்து வாழும் மொழியா இருக்கு, தமிழ் தான் வந்து எல்லா நிலையிலும் நம்மளுக்கு உற்ற துணையா இருக்கின்ற ஒரு விழிப்புன்றத நாம இந்த மாதிரி கூட்டங்கள் வாயிலாகவும் மற்ற பொதுக்கூட்டம் வாயில பண்ணா கூட நம்ம சார்ந்து இருக்கிற அன்பர்களை நாம வந்து மீட்டு எடுத்து பயன்படுத்த வைக்கணும். நீங்க நம்ப மாட்டீங்க, கடவுள் மறுப்பாளர்களும் பண்றாங்க. முஸ்லீம் கிறிஸ்தவ அன்பர்கள் கூட பாத்தீங்கன்னா தமிழ்ல பண்ண விரும்புறாங்க. இப்ப நாங்க நவம்பர் டிசம்பர் மாதம் பண்ணக்கூடிய திருமணங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது விருப்ப திருமணம் தான். அவங்க விருப்ப மொழியா பண்றக்கூடிய திருமணம் தான். பாத்தீங்கன்னா அவங்க தமிழ்ல பண்ண சொல்லி விருப்பப்படுறாங்க. இது வந்து சான்று நான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அவங்க பிற மொழியாளர்கள் பிற மதத்தினர் கூட தமிழை வந்து போற்றி வணங்குறாங்க சொன்னா நம்ம மொழியை நாம வணங்குறதுக்கு நம்ம என்ன தயங்கணும்? எனவே வந்து நம்ம வந்து தயங்கவே கூடாது. நம்முடைய பாரம்பரியம் பண்பாடு எல்லாமே வந்து தமிழ் சார்ந்ததா இருக்கு. மண்ணின் மேய்தலா கூட நாம தமிழை வந்து வழிபாட்டு மொழியை கொண்டாடுறவர்களும் நம்ம வந்து வைணவத்துக்கான 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் இருக்கு. நம்ம சைவத்தில் 63 நாயன்மார்களும் நம்முடைய 12 திருமகளும் அந்த சான்று நிறைய இருக்கு. அதே போல நம்ம வள்ளலாறு பார்த்தீங்கன்னா வள்ளலாறு பாடல்கள் இருக்கு. தமிழ் நெறியில பாத்தீங்கன்னா அகநானூறு புறநானூறு சங்க இலக்கிய பாடல் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா திருக்குறள் திருமணம் பண்றோம். இப்ப எல்லா வழியிலுமே திருமணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதுவுமே வேணாம், கடவுள் இல்ல எதுவுமே இல்லை சொல்ல கூட தமிழ்ல வழிபாடு பண்ண விரும்புறாங்க. இதுதான் வந்து நம்ம அகசான்றா நம்ம சொல்றோம். நம்ம துறை சார்ந்து பயணப்பட்டிருக்கோம். நம்ம களத்துல இருக்கிறோம். நாம எந்த ஒரு சார்பு இல்லாம தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதனால இந்த மொழியின் சொன்னா ஒருத்தர் அடையாளமே மொழி தாங்க. வேற எந்த நம்ம கல்வியோ நம்முடைய பதவியோ நம்ம வங்கி கணக்கோ வங்கி இருப்போ எதுவுமே அடையாளம். ஒருத்தர் மொழி, ஒரு மொழி என்ன இருந்தா நம்ம இலங்கையில் நடந்த ஒரு வரலாறு. அதனால மொழி எழுப்புக்கு நாம வந்து எல்லா மொழியும் நம்ம கற்கலாம். ஆனா தாய்மொழி கண் போன்றது, மற்ற மொழிகள் கண்ணாடி போன்றது. எந்த மொழி வேணா கற்கலாம். ஆனா நம்ம தாய்மொழியை போற்றி வணங்கணும். தாய்மொழி சொல்லக்கூடிய காரணம் நம்ம தாயை எப்படி போட்டுருமோ அதே போல தாய்மொழியும் போற்றி வணங்கணும். அதுதான் வரலாற்று அறிஞர்கள் சொன்ன சான்று. உலக அறிஞர்கள்லாம் சொல்ற சான்றே ஒரு கல்வின்னு சொன்னா அது தாய்மொழி கல்விதான் சிறந்ததுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுல பாத்தீங்கன்னா மொழி தான் ஒருத்தர் அடையாளம். அந்த மொழியை நாம வந்து அதை புறந்தள்ளிட்டு நாம பிற மொழி பற்று விடலாம்னு சொன்னா அந்த வரலாற்று பிழை செய்து நம்ம அதுக்கு பிழைக்கு நம்ம ஆளாகும். அந்த மாதிரி பிழை நம்ம வராத அளவுக்கு கூடுமானம் நடந்துக்கணும். இதனால நீ வர காலகட்டங்களையாவது நம்ம அரசாங்கம் வந்து நம்ம மொழியை யார் வந்து எல்லா நிலையிலும் ஆதிக்கிறாங்க அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களை வந்து தேர்ந்தெடுங்க. அது இல்லாம நம்ம வந்து கல்லு நாடு வச்ச கதையா நம்ம வந்து பிற மொழியால தேர்ந்தெடுத்துட்டு அவங்ககிட்ட போய் தமிழ்ல வழிபாடு பண்ணுறது நம்ம வந்து வேலைக்கு எடுத்த நீர் தான் அது. அப்படிப்பட்ட காலகட்டம்லாம் வராம இனி வரக்கூடிய காலங்களையாவது நம்ம மொழி என்ன சொல்ற நம்ம வந்து 5 நிலையில மொழி வலியுறுத்துறோம். கல்வி மொழி, ஆட்சி மொழி, வழக்கு மொழி, வழிபாடு இல்ல சொல்றாங்க. 5 வந்து யார் வந்து நம்ம செயற்பாட்டு வரைவில் கொடுத்து அதை வந்து யார் ஆதரிக்கிறாங்களோ யார் தீர்மானிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்தாதான் நம்முடைய மாற்றங்கள் வருமே தவிர மற்றபடி நாம் வந்து பிற மொழியால தேர்ந்தெடுத்து நாம் கிட்ட எதிர்பார்க்கின்றது நம்முடைய வரலாறுல வந்து பிழையா கருதப்படும். எனவே இந்த அளவிலே காலம் கருதி இந்த அற்புதமான வாய்ப்பு வழங்கிய நமது ஐயா அவர்களுக்கும் நம்முடைய தமிழ் விடுதலை கழகத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.